ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். தினம் ஒரு கதை யூடியூப் சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் இந்துக்குமார். எப்பயும் பொழுதாங்க குட்டி கதை தான். இது பெரியவங்களுக்கு தான் நிறைய எடுத்துக்கிற மாதிரி விஷயங்கள் இதில் இருக்குது. குழந்தைங்கள்னா ஒரு யங் ஏஜ் கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோம் பொண்ணை அப்படின்னா அவங்களுக்கு இதை எடுத்து சொல்லலாம். குட்டி குழந்தைங்களுக்குலாம் இது புரியாது. இது கொஞ்சம் பெரியவங்களுக்கான கதை தான் வச்சுக்கோங்களேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு கணவன் மனைவி இருந்தாங்கங்க. அவங்க ஒரு நாள் அவங்களுக்கு லீவு. ஒரு லீவ் நாளில் என்ன பண்ணாங்க, வெளியில் போகலான்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணாங்க. அப்போ மனைவி தான் அதை முதல்ல கேட்டாங்க கணவர்கிட்ட, "இன்றைக்கி எங்கேயாவது வெளியில் போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கணவரும் ஃபஸ்ட்டு யோசிச்சாரு. அப்புறம் சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி கிளம்புனாங்கங்க. ஃபஸ்ட்டு கோவிலுக்கு போனாங்க. கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் ஒரு 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 பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி போனாங்க. போயிட்டு அப்படியே அடுத்து அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போயிட்டுருந்தாங்க. அப்போ போயிட்டுருக்கையில பீச்சுக்கு போயிட்டாங்க கடைசியில. பீச்சுக்கு போனாங்க. பீச்சுக்கு போயிட்டு அங்கே போய் ஏதோ ஒன்று வாங்குறதுக்காக கணவர் பர்ஸை பார்க்குறாரு. பர்ஸை காணோம். உடனே அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறாரு. பக்கத்துலலாம் தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கிடைக்கல. உடனே அவர் அந்த கோபத்தை அப்படி மனைவி கிட்ட காட்டுறாரு. எல்லாம் உன்னால தான். இன்னைக்கு எங்கேயும் வெளியே போ வேணாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். நீ தான் போகணுன்னு பிளான் பண்ண. வராமல் இருந்திருந்தா அந்த பர்ஸ் தொலைஞ்சிருக்காது அப்படின்னு சொன்னார். உடனே மனைவி எல்லாம் என்னால் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொஞ்சம் எமோஷ்னலாக பேச ஆரம்பித்தாங்க. உடனே இப்படி 2 பேருக்கும் சின்ன ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை இல்ல. சின்னதா அங்கே ஒரு பீச்லேயே சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. அந்த வாக்குவாதத்தில கணவர் லைட்டா மனைவிய லைட்டா அடிச்சுட்டாரு. அடிச்சுட்டாருன்னா ரொம்பலாம் அப்படி பெருசாலாம் இல்ல. லைட்டா எல்லாம் ஒன்னால தான் அப்படி சொல்லிட்டு அடிச்சுட்டாரு. உடனே அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, அப்படியே அழுதுட்டேவும் அ அந்த இது இருக்கு இல்லையா? பீச் மணல் இருக்குல்ல, அதில அப்படியே கையாலேயே எழுதுனாங்க. என் கணவர் என்னை இன்னைக்கு அடித்து விட்டார் அப்படி சொல்லிட்டு. இது இப்படி எழுதிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இது கணவர் பார்க்குறாரு. அவர் கோபத்தில இருந்தனால அவர் பெருசா அத எடுத்துக்கல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. சமாதானம் ஆயிட்டு 2 பேரும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் கன்வின்ஸ் பண்ணி, "வா உன்னை வேற எங்கேயாவது கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து திருப்பி ஒரு ஹில்ஸ்க்கு போறாங்க. அங்க ஹில்ஸுக்கு போயிட்டு ம் அ அங்க அப்படியே போயிட்டுருக்காங்க. போயிட்டு எல்லாம் சுத்தி பார்த்துட்ருக்காங்க. சுத்தி பார்த்துட்ருக்கையில கொஞ்ச நேரத்தில பார்த்தா ஒரு ஹில்லோட இடத்துல ஒரு உயரமான இடத்துலேருந்து அ அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா? ஒய்ஃப் அவங்க விழ போறாங்க. விழ போனா அப்பதான் திடீர்னு பார்க்குறாரு கணவர். பார்த்தவரு அப்படியே குடுகுடுன்னு ஓடி வர்றாரு. ஓடி அ மனைவிய பயங்கரமா காப்பாத்துறாரு. காப்பாத்தும்போது அவருக்கும் சின்ன சின்ன அடிகள்லாம் படுது. அ அவரே விழுந்துற அளவுக்கெல்லாம் இருக்குது. பட் காப்பாத்திர்றாரு. இத பார்த்துட்டு இது நடந்துருச்சு. இத காப்பாத்தி கூட்டிட்டு பக்கத்துல ஒரு ஆஸ்வாசப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வச்சுர்றாரு. உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டுருக்கையிலே ம் மனைவி அப்படியே கொஞ்சம் அ எமோஷனல் ஆயிட்டு, "அ என்னங்க உங்களுக்கு எங்கேயாவது அடியா?" அப்படி கேட்குறாங்க. "இல்ல, இல்ல எனக்கெல்லாம் பெருசா அடி இல்ல. உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல. நான் பயந்தே போயிட்டேன்." அப்படின்னு ஹஸ்பண்டும் சொல்றாரு. இப்படியே பேசிட்டு இருக்கும்போதே அப்போ அங்கனக்குள்ள ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையில அ மனைவி ஒரு கீழ ஒரு ஒரு இரும்பு மாரி ஒண்ணு ஏதோ கிடக்கு. அத வச்சு அப்படியே எழுதுறாங்க. எழுதி இந்த மாரி என் கணவர் என் அவர் உயிருக்கு மேல நேசிச்சதுனால தான் என்னைய இன்னைக்கு காப்பாத்துனாரு. அவர் உயிரையும் மீறி என்னை காப்பாத்துனாருன்ற மாரி அதில ஒரு வாசகம் எழுதுறாங்க. அத பார்த்த உடனே தான் அவருக்கு வினோதமா இருக்கு. கணவருக்கு. என்னன்னா, அங்க இதே மாரி தான் பீச் மணல்லயும் எழுதுனாங்க. அத அப்ப இருந்த கோபத்துல இருந்தனால அவர் அது பெருசா கேட்கல. இங்க 2 பேரும் காம் ஆனோனே அப்ப கேட்குறாரு. "என்ன அங்க ஆத்து மணல்ல நான் அடிச்சோனே எழுதுனேன். இங்க நான் காப்பாத்துனோனே இந்த பாறையில எழுதுற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. கேட்டோனே அவங்க மனைவி சொல்றாங்க, "நீங்க அங்க உங்க பர்ஸ் தொலைஞ்சிருச்சுன்ற எமோஷன்ல அந்த ஒரு ஒரு இது முன்கோபத்தினால தான் என்னைய அங்க அடிச்சீங்க. ஆனா உங்களுக்கு என் மேல அன்பு இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால தான் அது அலையில அடிச்சுட்டு போற ஆத்து மணல்ல நான் அத எழுதுனேன். அதாவது பீச் மணல்ல எழுதுனேன் நான் அத. இது உங்க உங்க உயிரையும் பொருட்படுத்தாம என்னைய காப்பாத்துறதுக்காக நீங்க அவ்வளோ போராடி காப்பாத்துனீங்க. இது என் மேல இருக்க உங்களுடைய ஆழமான அன்பை வெளிப்படுத்துறதா நான் நெனைக்கிறேன். எனக்கும் உங்க மேல அன்பு நெறைய இருக்கு. உங்களுக்கும் என் மேல அன்பு ஆழமா இருக்குன்னு எனக்கு இப்ப தெரிஞ்சுச்சு. அதோட நினைவா தான் இத நான் எழுதி வைக்கிறேன்." அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அப்ப கணவருக்கு அப்படியே ரொம்ப ஒரு ஒரு மாரி நெகிழ்ச்சி ஆயிட்டாரு. நெகிழ்ச்சி ஆயிட்டு மனைவிய ரொம்ப ஒரு சின்ன ஹக் பண்ணிட்டு, ரொம்ப சமாதானமா, ரொம்ப சந்தோஷமா 2 பேரும் திரும்ப வீட்டுக்கு போனாங்கங்க.
இது குட்டி கதை தான். இந்த கதையிலேருந்து நம்மளோட வாழ்க்கையில எடுத்துக்கிறதுக்கு விஷயங்கள் இருக்குது. எப்படின்னா, நம்ம வீட்லயே அப்படிதாங்க. கணவன் மனைவிக்கு இடையில சண்டை வரும். அ சண்டை வந்துச்சுன்னா, அது ஒரு ஹஸ்பண்ட் வந்து ஒரு சில நேரம் அப்படியே அத சமாதானம் கூட படுத்தாம கிளம்பிருவாங்க. மனைவிக்கு வந்து அப்படியே அழுகையா வரும். இப்படி கண்டுக்காம போறாங்களேன்னு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சமாதானப்படுத்தி ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. ஏதோ ஒண்ணு செய்வாரு. ஆனா, ஒரு மனைவி வந்து ரொம்ப முடியாம போறான்றப்ப, ஒரு கணவர் வந்து வெளிய காமிச்சுக்கலைனாலும், அவருக்குள்ள ஒரு ஆழமான அன்பு இருக்கிறப்ப, அது ரொம்ப அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்துங்க. அது வந்து நம்ம அந்த மாரி சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்திருப்போம். நம்ம கணவருக்கு அன்பே இல்ல அப்படின்னு நம்ம நெனச்சுப்போம். ஆனா, உண்மையிலே அவங்களுக்கு நெறைய இருக்குன்றத வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தான சிச்சுவேஷன் வர்றப்ப தான் அது தெரியும். அவங்க வந்து அப்படியே பதறி போயிடுவாங்க. நம்மள மாதிரி வெளியே பெண்கள போல எக்ஸ்போஸ் பண்ணலைனாலும் பதறி போயிருவாங்க. அதனால வந்து சின்ன சின்னதா சண்டை வந்தாலும் வந்து திருப்பி நம்மகிட்ட கணவர் அன்பு காட்டுவாரு. அவருக்கு உண்மையிலே நம்ம மேல அன்பு இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளும் வந்து கொஞ்சம் விட்டு குடுத்து போயிடலாம். ஆனா, இதில இன்னொரு விஷயம் என்னன்னா, பெண்களும் ஆண்களுக்கு சளைச்சவங்க இல்லங்க. கணவர்கிட்ட கோவமா பேசுவாங்க, கத்துவாங்க, ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, சண்டையெல்லாம் பிடிப்பாங்க. ஆனா, கணவருக்கு ஏதாவது சின்னதா ஏதாவது வந்துருச்சுன்னா, அதை எக்ஸ்போஸ் பண்ற விதமாகட்டும், அவங்க படுற பாடாகட்டும், அது பெரிய விஷயங்க. அது எப்படினாலும் வந்து அதுலேருந்து அவர மீட்டு கொண்டு வந்துரணுன்றதுல ஒரு முடிவோட இருப்பாங்க. இது வந்து நெறைய பேரோட வாழ்க்கையில நடந்திருக்கும். இப்படியெல்லாம் இருந்துட்டுருக்கப்பயும், இந்த இந்த உலகத்தில என்ன பண்றாங்கன்னா, சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டக்கு டக்குன்னு முடிவெடுத்து டைவர்ஸ் வரலும் போயிடுறாங்கங்க. அதெல்லாம் வேண்டாமே! அது வந்து நம்ம அப்படியே இருந்துற முடியுமா? எப்படினாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உறவுன்றது வந்து அப்படியே விட்டுட்டு போற உறவு இல்ல. ஹஸ்பண்டால ஒய்ஃப விட்டுட்டோ, ஒய்ஃபால ஹஸ்பண்ட விட்டுட்டோலாம் இருக்க முடியாதுங்க. அப்படிதான் எனக்கு பட்டுச்சு. அதனால தாங்க இந்த கதையில எனக்கு இந்த மாரி விஷயம் தோணுச்சு. உங்களுக்கு இது மாரி தோணுனாலும் சரி, இல்ல வேற ஏதாவது தோணுனாலும் சரி, கமெண்ட் பண்ணுங்கங்க. ஓகே. நாளைக்கு இன்னொரு கதையோட உங்கள சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு எப்பயும் நம்ம பொதுவான விஷயங்கள் பேசுறது உண்டு இல்லையா? அந்த மாரி விஷயம் தான் இன்னைக்கும் பேச போறோம். என்னன்னா, இன்னைக்கு வந்து கணவன், மனைவி, லைஃப் அப்படின்னு சொல்லி பேசுனதுனால, ஒரு சின்ன விஷயம் தாங்க. அத எடுத்துட்டு வந்திருக்கேன் நானு. என்னன்னா, அ நம்ம லைஃப்ல வந்து ஹஸ்பண்ட், ஒய்ஃப்‌க்கு பிரச்சனை வருதுன்னா எப்படி வரும்னா, அ ஒண்ணுமே இருக்காது. சின்ன விஷயமா இருக்கும். என்னன்னா, வச்ச இடத்துல வச்ச பொருள வச்சிருக்க எடுத்த இடத்துல வைக்கிறது, வச்ச இடத்துல எடுக்கிறது, அந்த மாரி ஒரு பாலிசியே இல்லாம இருப்போம். இது என்ன பண்ணும், நம்ம எங்கேயாவது வெளிய கிளம்பும்போது அப்படியே டென்ஷன் ஆயி தேடுவோம் பாருங்களேன். அப்போ வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, ஒய்ஃப் வந்து வச்ச இடத்துல வைக்கிற ஆளா இல்லைன்னா, உடனே அவர் டென்ஷன் ஆயி எல்லாம் உன்னால தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நல்ல மொமெண்ட்டே கெட்டு போயிரும். அதேமாரி ஹஸ்பண்ட் அப்படி வைக்கிற ஆளா இல்லைன்னா, ஒய்ஃப் வந்து நீங்க எங்க வச்சீங்கன்னு தெரியாம தான் இப்ப தேடிட்டு இருக்கோம். இதனால தான் டைம் ஆகுது. அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களும் டென்ஷன் ஆவாங்க. இந்த மாரி அதனால வந்து இந்த இத மாத்திக்கிட்டு, யார்கிட்ட தப்பு இருந்தாலும் மாத்திக்கிட்டு, எங்க பொருள எடுத்தோமோ அந்த இடத்துலயே வச்சு பழகுவோம்னு எனக்கு தோணுச்சுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் இதில வீக்கு தாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து பெர்ஃபெக்ட். வச்சத வச்ச இடத்துல வச்சு எடுப்பாங்க. நான் அப்படி இல்ல. அங்கங்க போட்டுடுவேன். நெறைய தடவ வாங்கி கட்டியிருக்கேன். அது தப்பு தான்னு அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதனால இன்னைக்கு இத சொல்லலான்னு எனக்கு தோணுச்சுங்க. ஓகேங்க. பாய். நாளைக்கு இன்னொரு கதையோட சந்திக்கலாம். உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.